நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 15. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். வசனம் 3. பூட்டிய வீட்டுக்குள் அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியின் மரணம் ஒரு நாட்டின் விடுதலைக்கான கதவை திறந்து வைக்கிறது. பிறந்து ஓராண்டு நிறைவுள்ள இளம் ஆட்டுக்குட்டியின் மரணம் 400 ஆண்டுகால அடிமை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஓர் எளிய ஆட்டுக்குட்டியின் முடிவு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கிறது. ஒரு புதிய ஆண்டில் ஒரு புதிய நாட்டுக்கு ஒரு புதிய புனித பயணத்தை ஆரம்பித்து வைக்கிறது. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டதன் வாயிலாக புது சிருஷ்டி என்னும் ஒரு புதிய தொடக்கத்தை நாமும் பெற்றிருக்கிறோம். இஸ்ரவேலரின் வரலாற்றில் 10ஆம் மாதம் முக்கிய மாதமாகவும் 1ஆம் மாதமாகவும் ஆயிற்று. நமது வாழ்க்கையில் எதை முக்கியமாக கொள்ள வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. பாவத்திலிருந்து விடுதலை அடைகிற ஒரு பாவிக்கு தொட்டில் அல்ல, சிலுவையே வாழ்க்கையின் தொடக்கமாய் இருக்கிறது. இதுவரை அடைந்ததும் பெற்றதுமான யாவும் பழையவையே, அவை ஒளிந்து போக வேண்டும். பழைய வாழ்க்கையின் மேன்மைகளாகிய கொஞ்சம் புளித்தமாவும் புதிய வாழ்க்கையை கரைப்படுத்தக்கூடியதாகையால் நாம் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். அழிவிலிருந்து குடும்பத்தை காப்பாற்றும் ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்கும் வாய்ப்பை குடும்ப தலைவர்களிடத்தில் கொடுத்தார். சாவு உறுதி, ஆனால் அது ஆட்டுக்குட்டியா அல்லது தலைப்பிள்ளையா என்பதை முடிவு செய்யும் சுதந்திரம் இது. இன்றைக்கும் சுதந்திர நாட்டுக்கான பயணத்தை தெரிவு செய்யும் உரிமையை நம்மிடமே விட்டிருக்கிறார். மேலும் ஆட்டுக்குட்டிக்கான வரையறையும் கொடுக்கப்பட்டுள்ளது. அது 1 வயதுள்ளதாக இருக்க வேண்டும், பழுதற்றதாக இருக்க வேண்டும். தேவ நியமத்திற்கு அப்பாற்பட்டு செய்யப்படுகிற எந்த ஒரு முறைமைகளும் சடங்குகளும் பலிகளும் அவர்களை மோட்சக்கரையில் சேர்க்காது. இதை தெரிந்தெடுப்பதற்கு சற்று ஸ்ரத்தை அவசியம். இந்த உலகத்தில் பல்வேறு மதங்கள் உள்ளன. இருப்பினும் கரிசனையோடு நித்தியத்தை தேடுகிறவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்கிறார்கள். கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தேவனுடைய பார்வையிலும் மனிதர் பார்வையிலும் குற்றமற்றவராய் இருந்து தன்னுடைய வாழ்வின் சிறப்பான பருவத்தில் தன்னுடைய ஜீவனை நமக்காக சிலுவையில் அளித்தார். சுதந்திர நாட்டுக்கு பயணம் செய்ய போகிறோம். இந்த எகிப்து இனி எங்களுக்கு சொந்தமல்ல என்பதை அவர்கள் ஆட்டுக்குட்டியை புசித்த முறை சுட்டி காண்பித்தது. புளிப்பில்லாத அப்பம் பிரித்தெடுக்கப்பட்ட தூய வாழ்க்கையை சுட்டி காண்பிக்கிறது. கசப்பான கீரையும் பாவத்தினால் நாம் அடைந்த அடிமைத்தனத்தின் கசப்பை பிரதிபலிக்கிறது. நாம் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப செல்லாதபடியும் புதிய வாழ்க்கையில் நம்மை மீட்ட கிறிஸ்துவின் மரணத்தின் நினைவுகளுடனும் ஒப்புவித்தலுடனும் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென்.